வணக்கம் சிஎம்ஸ். எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. அதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. உங்ககிட்டயே கேட்கிறேன். இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கரூருக்கு முத போயிருக்கீங்க. அங்கே சிலருக்கு பணியானா வணங்குனீங்க. அங்க அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அது நீதிமன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது தற்காலிகமானது. எப்ப வேணா நீதிமன்ற ஆணைக்கு இணங்க அதை மாற்றத்துக்கு உள்ளாகலாம் அப்படிங்கறத நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கு. அது எப்படி நடக்கிறதுங்கிறது கடவுள் கையில விட்டுரும். ஆனா இன்னைக்கு கரூர்ல என்னாச்சு, இப்ப பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு உள்ள இடத்த மறைச்சு சீல்டு வச்சு அடைச்சிட்டாங்க. அமைச்சர் கேட்கிறாரு, ஐஜிட்டு என்ன விவரம்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்போ ஆட்சி உங்க கையில தான் நடக்குது அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு அவசரமா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தீங்க. சரி, அதே மாதிரி ரோடே போடாத ஒரு மனுஷனை சிங்கப்பூருக்கு கோடு போட்டு அனுப்பிச்சு வச்சிட்டீங்களே, அப்புறமேட்டு இப்ப அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப காவல்துறை என்ன பண்ணாது அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு. நம்மளோட நிதியமைச்சருக்கு ஆதாரபூர்வமான ஒரு வழக்கு இருக்கு. அது தெரிஞ்சும் அவரை நீங்க நிதியமைச்சரா ஆக்கியிருக்கீங்க. இது ஒண்ணு. அதே போல நிதித்துறை அமைச்சரா முன்னாடி ஏடிஎம்கேல முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு அமைச்சரை இந்த கட்சிக்கு தாவேகாவுக்கு இழுத்து இப்ப நிதித்துறை கொடுத்துட்டு திரும்ப வருவாய்த்துறைக்கு நீங்க மாத்திருக்கீங்க. அது என்ன காரணம் சார்? நம்ம நாட்டை பொறுத்தளவுல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல விருப்பப்பட்டு ஓட்டு போடுறவங்க ஒரு டீம் காலங்காலமா விருப்பப்பட்டு அவங்களோட செயல்பாடுகளை பிடிச்சு ஓட்டு போடுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, விருப்பப்பட்டு ஓட்டுக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிடிமானமே இல்லாம அவங்களோட செயல்பாடு பிடிக்காம இன்னொரு பக்கம் மாத்தி ஓட்டு போடுவாங்க. இன்னொரு டீம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு பிடிக்காம மூணாவது ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போடுவாங்க. அந்த மாற்றத்துக்காக ஓட்டு போட்டவங்கதான் அந்த மாற்றத்துக்காக ஓட்டு போட்டவங்களாலதான் நீங்க ஜெயிச்சு இப்ப சிஎம்மா இருக்கீங்க. அதை விட இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, கவர்ச்சி. இவர் வந்தா கண்டிப்பா செய்வாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னொரு மக்கள் இருப்பாங்க. அதாவது 4ஆம் தர மக்கள். அப்படி ஒரு செட் ஆஃப் டீம் இருக்கும். அவங்களும் சேர்ந்து இவங்க 2 பேரும் வேணாம், மூணாவதா ஒருத்தர் அப்படின்னு அந்த 3வது 4வது சேர்ந்து உங்களை பிடிச்சு இங்க கொண்டு முக்கியமான இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அப்ப அந்த சீட்டோட சூடு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு யார் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் இருந்துட்டீங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா உங்க தலைக்கு மேல ஒரு சூடு நிச்சயமா இருக்கக்கூடாது. அது எங்களோட வேண்டுகோள். ஏன்னா உங்களை நிறைய பேர் நம்புறாங்க, இன்க்ளூடிங் நான். ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும். ஆனா அது நிராசையா போயிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள். அப்படி நடந்துருமோ அப்படின்னு இப்ப நடக்கிற சம்பவங்களெல்லாம் பாக்குறப்ப நீங்களும் 10ஓட 11 தானோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதை விட ஒரு அமைச்சர் இப்ப சில அமைச்சர்களை விலைக்கு வாங்கினதா சில நியூஸ் எல்லாம் போட்டாங்க. சிஎம் சார், எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு ஆனா சிலர் காலம் தாழ்த்தி கம்ப்ளைண்ட் ஒருத்தர் பண்றாரு. சரி, ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படின்னு இப்ப நம்மளால கணிக்கவே முடியாது. திண்ணையில படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்ததா வாழ்வுங்கிற மாதிரி அந்த வாழ்வு நோக்கி அவங்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா மக்களோட வாழ்க்கை தெருக்கூடிக்கு வந்து அதை நீங்க உங்களோட கண்ணுல விளக்கண்ணையை ஊத்தி பார்க்கணும். கண்டிப்பா இது நான் சொல்றதுனால எனக்கு ஏற்பட போற பின்வெளிகளை பத்தி நான் வருந்தேன். ஆனா நாட்டு மக்கள் உங்களை நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை என்னைக்குமே காப்பாத்த. நன்றி.